அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். நான் அஹ், கலுகமுவ கெலியோய கலுகமுவ பிரதேசத்தில் வசிக்கின்ற ஒருவர். நான் இப்போது அரசாங்கத்தால் உடப்பலாத்த கம்பல பிரதேசத்துக்கு உத்தியோகபூர்வமாக நியமிக்கப்பட்ட காதி நீதிபதி. உண்மையிலே நாங்கள் எதிர்பார்க்காத மிக பயங்கரமான ஒரு அனர்த்தத்தை தான் நாங்கள் முகம் கொடுக்க வேண்டி வந்துச்சு. எனவே தான் அதில் ஆரம்ப கட்டத்தை பொறுத்த வரையில் எங்களோட மக்கள் இப்படியான ஒரு டிசாஸ்டரை சந்திச்சில்லை. அப்போ இந்த அனர்த்தம் எப்படி இதை நாங்கள் ஃபேஸ் பண்ணுற அதுக்கு முகம் கொடுக்குறோன்னு எங்களோட மக்களுக்கு உண்மையிலே தெரியா. எனவே தான் வெளியிலேருந்து எங்களுக்கு ஆரம்பத்தில் பல உதவிகள் கிடைச்சிச்சு. உண்மையிலே குடிக்கிறதுக்கான தண்ணி, சாப்பாடு, உடுப்பு இதெல்லாம் கிடைச்சி போகிறோம். நாடு முழுக்கேந்து எங்களோட சகோதரர்கள் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அப்படி இருக்கிற நேரம் உண்மையிலே நாங்கள் செல்ல வேண்டிய ஒரு விஷயம் தான். அரசாங்கத்திட அந்த உதவிகளை பொறுத்தவரையில மிகவும் மந்த நிலையில மிச்சம் ஸ்லோவா தான் அந்த வேலை நடந்து கொண்டிருக்குது. இன்னும் சரியாக சில விஷயங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டதா விளங்கவே இல்லை. என்றாலும் மாஷா அல்லாஹ் நாடு முழுக்கேந்து எங்களோட சகோதரர்கள் எங்களை கைவிடல, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதில் இப்போ கிட்டத்தட்ட 1.5 மாசத்துக்கு மேற்பட்ட அந்த நாட்கள் கடந்திருக்கிற நேரத்துல இப்ப மாஷா அல்லாஹ் எங்களோட ஊர் மக்களை ஊரை துப்புரவாக்கி வீடுகள்ல குடியமர்த்துற வேலை செஞ்சு அவங்க இப்ப வீட்டுக்கு போயிட்டிருக்கிறாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா வீட்டுல அவங்க இழந்த பொருட்கள் திரும்ப கிடைச்சிக்குதான்னா அது இல்லை. திரும்ப கெலியோயன் அந்த டவுன் அப்படியே அந்த டவுன் அப்படியே இந்த வெள்ளத்துல அழிஞ்சதால அவ்வளவு வியாபார நிலையங்களும் பாதிக்கப்பட்டுச்சு. எனவே அந்த டவுன் அந்த நகரத்தை நம்பி தொழில் செஞ்சு கொண்டிருந்த நூற்றுக்கணக்கான எங்களோட ஊர் மக்களோட தொழில் இல்லா போச்சு. எனவேதான் இப்ப நாங்க ஒரு புதிய பிரச்சனையை எதிர்நோக்குறோம். குறிப்பா என்ன பொறுத்த வரையில நான் இருக்கிற துறையில காதி நீதிவான் என்ற வகையில குடும்ப பிரச்சனைகள் இப்ப என்கிட்ட வழக்காக வர தொடங்கிக்குது. இந்த டிசாஸ்டருக்கு பின்னால, இந்த பெரிய அனர்த்தத்துக்கு பின்னால பொருளாதார ரீதியான பிரச்சனை, ஒழுக்க ரீதியான பிரச்சனை, வேற வேற பண்பாட்டு ரீதியான பிரச்சனைகளோட விளைவாக குடும்ப தகராறுகள் ஏற்பட்டு அது குடும்பங்கள்ல பிளவு ஏற்படுகின்ற அளவுக்கு இப்ப நிலைமை மாறிக்குது. அதே மாதிரி எங்களோட மாணவர்கள் படிக்கிறதுல அவங்கள அந்த படிக்கிறதுல உறுதிப்படுத்துறதுல பெரிய ஒரு பிரச்சனை உண்டிக்குது. ஏன்னா அவங்க பயத்தில் இருக்கிறாங்க. மழையை கண்டா பயப்படுறாங்க, ஆத்த கண்டா பயப்படுறாங்க. ஏன்னா எங்களுக்கு கவுன்சிலர்ஸ் அந்த உதவி தேவைப்படுகிறது. இதே மாதிரி எங்களோட ஊர்ல நிலைமை அப்படியே மாத்துறதுக்கு எங்களோட மாணவர்கள் மட்டுமல்ல இளைஞர்கள் எல்லாத்தையும் அந்த சிந்தனைய சரியான ஒரு இடத்துக்கு கொண்டு வரதுக்கு இன்னும் நிறைய வேலை திட்டங்கள் எங்களோட ஊர்ல செய்ய வேண்டிய தேவைக்குது. எனவேதான் அந்த அடிப்படையில மிக பெரிய உதவிகளை நாங்க இன்னும் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இப்ப அடிப்படையான தின்ன குடிக்க கிடைச்ச அந்த சந்தர்ப்பத்தோட வீடுகள்ல போயிட்டு இருக்கிறாங்களே தவிர அடுத்த கட்டம் அவங்க தலை நிமிர்ந்து வாழ்றண்டா இன்னும் நிறைய உதவிகள் நாட்டு மக்கள்கிட்டேருந்தும் பலர்கிட்டேருந்தும் எங்களுக்கு தேவைப்படுது. எங்களை பொறுத்தவரையில இப்ப எங்களோட அந்த கவுன்சிலிங் அந்த உதவிகளின் மூலம் எங்களோட மாணவர்கள், எங்களோட பெண்கள், எங்களோட அந்த சகல மட்டத்தில் உள்ள அந்த மனிதர்களையும் மன ரீதியாக தைரியப்படுத்துற பெரிய ஒரு தேவை உண்டு. இப்ப அவசரமான தேவை உண்டா எங்களுக்கு அது இருக்குது. ஏன்னா அவங்க சரியான மட்டும் இதால பாதிக்கப்பட்டு சிலர் சைலன்ஸ் ஆகிக்கிறாங்க. சைலன்ஸும் ஒரு ஆபத்து, அமைதின்றதும் ஒரு ஆபத்து. சிலர் அதை வெளியே செல்லிக்கிற எங்கன்னு தெரியாம தவிச்சு கொண்டிருக்கிறாங்க. எனவே இதெல்லாம் வச்சு ஒவ்வொருத்தண்ட வித்தியாசமான பிரச்சனைகளுக்கு அவங்கள கண்டுபிடிச்சி அதுக்கான சரியான அந்த வேலையை செய்ய வேண்டிய தேவை உண்டிக்குது. அடுத்து இந்த மக்களோட மனோநிலையை மாத்தி வேற வேற சிந்தனைகளை அவங்களுக்கு கொண்டு போறதுக்கு எங்களுக்கு வேற வேற வேலைகளை செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அதுல உண்மையிலே அந்த ஊர் இப்ப சில இடங்கள்ல அந்த ஊர்ட நிலைமையில பார்க்குற நேரம் பழைய ஞாபகம் வருகுது அவங்களுக்கு. அப்ப ஊர்ல அந்த செட்டப்பை மாத்த வேண்டிய தேவை ஒன்று இருக்குது. ஏன்னா அந்த அனர்த்தம் நடந்த அதே நிலைமையில இப்ப திரும்ப அந்த இடங்கள்ல பார்க்குற நேரம் அவங்களுக்கு அந்த ஞாபகம் வர நேரம் அவங்க கஷ்டப்படுறாங்க அதால. எனவே சில ஸ்ட்ரக்சரை கூட நாங்க அடிப்படையான சில இடங்களை கூட மாத்த வேண்டியது. அப்ப அதன் மூலம் இன்னும் சில வித்தியாசமான அந்த அந்த புதிய நவீன வடிவங்களுக்கு சிலதை மாத்துற நேரம் தான் உண்மையில எங்களுக்கு அதை கொண்டு போயிடும். உதாரணமா எங்களோட கிரவுண்ட் ஒன்று இருக்குது, எங்களோட ஆறு ஒன்று இருக்குது. அப்ப மகவலி கங்கை போகுது. இந்த மகவலி கங்கட பிரச்சனை அதுக்கு அதுல இருக்கிற அந்த பயத்தை இல்லாம ஆக்கணும்னா அந்த மகவலி கங்கட அந்த கரையோரங்கள்ல
மக்கள் பயப்படாம அழகா போயிட்டு நேரத்தை கழிக்கிறதுக்கான ஒரு பூங்கா அமைப்புண்டு, சிறுவர் அந்த விளையாடிட்டு வாரதுக்கான அமைப்புண்டு கொண்டு வந்து அதுக்கு பெரிய ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று செஞ்சு நாங்க செலவழிச்சு செஞ்சா அந்த பயத்தை ஓரளவுக்கு அன்னைக்கு எங்களுக்கு இல்லாம ஆக்கிடும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் பெரிய கிரவுண்ட் ஒன்று இருக்குது. அப்ப எங்கட உண்மையிலே அந்த அந்த அனர்த்தம் நேரம் எங்கட வாலிபர்கள்ல பாராட்டணும். தைரியமாக அவங்க களத்துல இறங்கி டியூப்ல வைத்து காப்பாத்தினாங்க எங்கட உயிர்கள் போகாம. அப்ப அவங்கள இன்னும் எங்களுக்கு தைரியமானவர்களா நல்ல அந்த இந்த மாதிரியான வேலைகள்ல கடுமையான இந்த வேலைகள்ல அவங்க இதுக்கு புறம் அந்த டிசாஸ்டர்கள் இந்த அனர்த்தங்கள் வராதுன்னு எந்த உத்தரவாதமும் இல்லை. எங்களுக்கு மேலால அணை கட்டு இன்னும் ஆபத்தாகத்தான் நிக்குது. ஏன்னா அந்த சந்தர்ப்பத்துல அப்ப இந்த இளைஞர்களை இன்னும் பலப்படுத்துறதுக்கு நாங்க எங்களுக்கு ஜிம் தேவைப்படுது, ஸ்விமிங் பூல் தேவைப்படுது. அதே மாதிரி அவங்களோட தொழில் ரீதியான அவங்கள வளப்படுத்துறதுக்கு டெக்னிக்கல் காலேஜ் மாதிரியான அப்படியான அந்த ஃபெசிலிட்டிஸ் எங்களுக்கு தேவைப்படுது. அதே மாதிரி நாங்க ஃபேஸ் பண்ண ஆகப்பெரிய பிரச்சனை ஒண்ணு இந்த அனர்த்தத்துல எங்களுக்கு இந்த வைத்தியத்தை செய்யறதுக்கான ஒழுங்கான இடம் ஒன்று நீக்கல்ல. மெடிக்கல் கேம்ப் ஒன்று செய்யணும். ஆனா அதுக்கான எங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் சரியா அமையல. ஸ்கூல்ல டெம்பரரியா செஞ்சு மிச்சம் கஷ்டப்பட்டோம். அப்ப எங்கட பிரஜாசாலான்னு சொல்லி அரசாங்கத்துல அந்த இடம் ஒன்று இருக்குது. அது உண்மையிலே பழைய காலத்து ஒரு கட்டிடம். அதுக்குள்ள போனோனே ஒரு பயம் தான் வருது. ஏன்னா இருண்ட ஒரு பகுதி. எனவே அதுவும் அதிநவீனமயப்படுத்தப்பட்டு எப்பவுமே எங்களுக்கு அந்த தேவையான அடிப்படை விஷயங்களை செய்யறதுக்கு. ஏன்னா அங்க உண்மையிலே மிட்வைஃப் வருவா. அப்ப கர்ப்பிணி பெண்களுக்கான விஷயங்கள் நடக்கும். அதோட மட்டும் சுருங்காம மெடிக்கல் ரீதியாக சகல அதிநவீனமயப்படுத்தப்பட்ட இப்படியான ஃபெசிலிட்டிஸ். குறிப்பா அந்த அந்த கட்டிட தொகுதிய பெண்களுக்கு தேவையான அமைப்புல மிகப்பெரிய ஒரு கட்டிட தொகுதியா கட்டி, அதுல லைப்ரரி வசதிகள், பெண்களுக்கு தேவையான சில கைட் பண்ற விஷயங்கள், பெண்களுக்கு உண்மையிலே எக்ஸர்சைஸ்களுக்கு, ஸ்போர்ட்ஸ்களுக்கான இடங்கள் வரக்கூடிய மாரி ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் ஆதிக்கும்டா, அது கூட எங்களுக்கு பெரிய இந்த பெண்களோட மனோநிலையை மாத்துறதுக்கான ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இதே மாரி தான் நாங்க ஒவ்வொரு கட்டமா எங்களோட இந்த பள்ளிகள பொறுத்தவரையிலும் உண்மையிலே சரியான ஏன்னா கட்டாயம் நாங்க பேச வேண்டிய விஷயம் தான். சாதாரணமா நாங்க ஒரு பள்ளியில சில டொய்லெட்டுகள வச்சு அப்படித்தான் சமாளிச்சுட்டு போவோம். ஆனா இதுக்கு போற இப்ப நாங்க படிச்சுக்கிற பாடம் என்னன்னா, உண்மையிலே ஒவ்வொரு தட்டும் சகல வசதிகளோடையும் செய்யப்படணும். எல்லா வசதிகளோடு. ஏன்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்த மனிதர்கள தங்க வைக்கிறதுக்கு எங்களுக்கு இடம் இல்ல போயிட்டு. அது சரியான கவலையாயிருச்சு எங்களுக்கு. ஏன்னா அவங்க இன்னொரு இடத்துல போயிட்டு தங்கிட்டு தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தாங்க. அப்ப எங்கட பாடசாலைகள்ல கட்டிடங்கள நாங்க தரப்படுத்த வேண்டியது. பாடசாலையில உண்மையிலேயே புள்ளைகளுக்கு கைட் பண்றதுக்கு எங்களுக்கு நல்ல கான்ஃபரன்ஸ் ஹால் ஒன்று இல்ல. எனவே அதிநவீன வசதிகளோட அப்படியான ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் தேவைப்படுது. நல்ல ஒரு லைப்ரரி தேவைப்படுது. அதே மாரி பாடசாலையிலேயும் அந்த பேசிக் அந்த 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 டொய்லெட் வசதிகள் இதெல்லாம் நவீனமயப்படுத்தப்பட்டு செஞ்சா தான் ஏன்னா பாடசாலை எல்லாம் உயர்ந்த இடத்துல இருக்குது. இது மாதிரியான கட்டங்கள்ல மக்களை நாங்க அவசரத்துக்கு அந்த இடங்களுக்கு நகர்த்துறதுக்கு அது நவீனமயப்படுத்தப்பட வேண்டும். ஏன்னா எங்களை பொறுத்தவரையில மாஷால்ல எங்கட நாங்க பள்ளி நிர்வாக சபையை அதாவது மஸ்ஜிதுல் ஹுதா பள்ளி நிர்வாக சபையை நாங்க பாராட்டணும். அவங்க இதுல எல்லாரையும் இணைச்சி கொண்டு எந்த வகையான கட்சி பேதங்களோ இயக்க வேதங்களோ எதுவுமே பார்க்காம எல்லாரையும் இணைச்சி கொண்டு அவங்க அந்த பணியில முழுமையா ஈடுபட்டாங்க. ஈடுபட்டு அவங்களால முடியுமான எல்லா வேலையும் செஞ்சுட்டு இப்ப டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு போட்டிக்கிறாங்க. எனவேதான் அவங்க சுயமா ட்ரஸ்டி போர்டுல உள்ள அந்த மெம்பர்ஸ் மீக்கிறாங்க. அதோட ஊர்ல இருக்கிற முக்கியமான எல்லாரையும் சேர்த்து கொண்டுதான் இந்த பணியை செய்யறாங்க. எனவேதான் நாங்க ஒபிஷியலா அதோட பேரை வந்து எகட கழுகமுவ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபோரம்னு சொல்லி இப்ப நாங்க ஒரு கமிட்டி ஒன்று போட்டிக்கிறோம். அந்த கமிட்டிக்கு தனியாக நாங்க இப்ப அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் அக்கௌண்ட் திறந்து அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அப்ப அதுல எங்களோட ஊர்ல இருக்கிற முக்கியமான மனிதர்களை சேர்த்து கொண்டிருக்கிறோம். எனவே அடுத்த கட்டம் இந்த ஊரை கட்டி எழுப்புற பொறுப்புல அவங்களோட பெரிய ஒரு பொறுப்பு கொண்டிருக்குது. எனவே தாராளமாக அந்த கமிட்டிய எங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார்கள் தொடர்பு கொள்ளலாம். அது சம்பந்தமான நாங்க தகவல்கள் அது சம்பந்தமான டீட்டெயில் இன்ஷா அல்லாஹ் நாங்க ஒஃபிஷியலா அதை அறிவிப்போம் இன்ஷா அல்லாஹ். அவங்க நாங்க முடிவெடுத்து தலைவர் ஊடாக நாங்க அறிவிப்போம் இன்ஷா அல்லாஹ்.